ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்குமே இரவு வணக்கம். இந்த ஆடி மாதம் 4வது வாரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நைட்டு நான் கூழ் ஊற்றுறதுக்கு கேழ்வரகு கரைச்சி வச்சாச்சு. இதுதான் நாம் நாளைக்கு காசுவோம். நம்ம சேனல் சார்பாக எல்லாரையுமே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், நமக்கு தெரிஞ்ச எல்லாருமே, இந்த சேனல் பார்க்குற எல்லாருமே நம்ம வீட்டில் கூழ் ஊற்றுறோம். எல்லாருமே கலந்துக்கணும் கேட்டுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வருஷம் கூழ் ஊற்றுறது உங்கள் கூட தான். இன்றைக்கி நம்ம கூழ் கரைச்சி வச்சாச்சு. நாளைக்கு காசை போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூழ் ஊற்ற போகிறோம். இந்த 3 நாளுமே நம்ம இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நைட்டு கரைச்சி இது இப்போ சாமியாண்ட வச்சுருவோம். நாளைக்கு சாயங்காலம் கூழ் கரைக்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கூழ் எப்படி ஊற்றுறோம் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம். நம்ம சேனல் சார்பாக எல்லாருமே நம்ம வீட்டு கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறோம். எல்லாருமே நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கோங்க. இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு. எவ்வளோ தெரியுமா அது? ஆமாம், 1 கிலோ. இது வாங்கினா இது யாரா பெரிய சைஸு. இது 350 ரூபாய். இவன் சாப்பிடுவான். அது நான் கடம்பா வாங்கலான்னு பார்த்தேன். பெருசு பெருசு கடம்பா. சரி, அது வாங்கலாம் பார்த்தா யாரா வாங்கினா சரி சாப்பிடுவாங்க. இது வறுக்கிறதுக்கு வாங்கிக்கினேன். இதெல்லாம் மதியானம் ஆஞ்சி வச்சுக்கணும். கீரைலாம் ஆஞ்ச பிறகு அப்ப நாளைக்கு வரமாட்டாங்களா? நாளைக்கு தான் எடுத்து போட்டு வைக்கிறது. மஞ்சள் கடை பின்னாடி அவ்வளோதான். இந்த 2 குண்டா இருந்தால் வை. ஒரு 5 வைக்கணும். சின்ன போதும். கொஞ்சம் கொஞ்சம் வை. இருக்கு. சரி, நிறைய அள்ளி நிறைய இருக்கிறதுனால இது நிறைய வரும். முகம் முடிட்டா அவ்வளோதான். கழுவி வச்சுக்கிறேன். அப்படியே போட்டு அப்புறம் கழுவிக்கிறேன். நல்லா உருவாக்க போகணும். தண்ணி ஊற்றிட்டா எவ்வளோ தண்ணி நிறைய காசு இது மாற்றணுமா இப்போ? ஆமாம், அந்த பர்னர் ஒன்று இதுவா? சவுக்கு லூஸாக வாங்க கூட இது சரி கழினா தண்ணி உள்ளது.
கீழே பார்க்குறேன் டவுனுண்டு டப்பரா தாங்குது. நான் கவுண்ட் தான் பண்ணேன் குழம்புக்கு. அப்போ இது ஞாபகம் இல்லையா? குழம்புக்கு நீ கூட அன்றைக்கி கூட சொன்ன மெலிசு டாக்டரா தானே குழம்புக்கு சொன்னேன். அதுதான் அவ்வளோதான் ஞாபகம். இது எங்கேருந்து இருக்கும் நீங்கள்? மேலே சைக்கிள் கேப்பில் சொல்லி வச்சு வீடியோ இல்லைனாலும் போட சாக்கிட்டு இப்போ தான் புரியுது. ஒரு அரை ஹவர் கண்ணு மூச்சு இருந்து எடிட் பண்ணி போட்டோன்னா ஒரு அதான் கொஞ்சம் இதுவும் மாதிரி இது மாதிரி துடுப்பு கேட்பாங்க கடையில் ஒரு பட்டையாக துடுப்பு எனக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்க. நீங்கள் வாங்கினது அங்கே தான் உட்காந்துக்கிறேன். அது பக்கத்தில் அங்கே இது இங்கே இப்படி போக தூக்கிச்சு. நாட்டு தெரியாது. அதனால் நாங்கள் தான் சொல்ல போய் கண்ணில் வெளிச்சமாக கம்பி சாமி நான் எடுக்கலையே. தண்ணி ஊற்றி கலக்கு. ஐயோ அப்படி இக்காலாம் ஊற்ற கலக்கும் போது அது கட்டி எழுந்து ஊற்றுறேன். ஃபுல்லாக ஊற்று கலக்கிட்டல ஃபுல்லாக ஊற்று. ஊற்றினா கலக்கு பண்ணும்போது சீக்கிரம் ஊற்று. எந்த பக்கம் ஸ்லோவா ஸ்லோ பண்ணிடுங்க. போதுமா கலக்குனது ஸ்லோ? இப்போ கட்டியாக வரணும். ஏதோ மாவு தண்ணி நல்லா நம்ம கலர் கரண்டி சூப்பராக இருக்குது. சூப்பராக அடியில் பிடிக்காத அளவுக்கு கலர் பட்டையாக வந்து ஆமாம் சிட்டியில் எரிஞ்சதே மாதிரி தான் நான் இந்த அளவுக்கு பச்சைலாம் தொட்டு பறிச்சுன்னு நினச்சேன். இதா? ஆமாம் அதில் பச்சைலாம் கிடையாது. வெறும் செம்மண் கலர். அவனுக்கு கொஞ்சம் காரம் இல்லாமல் சின்ன வேலை பெரிய வேலை அதே மாதிரி தான். தேங்காய் பால்லாம் அப்பப்போ குடிக்கணும். அவன் 5 மணி ஆனால் தேங்காய் பால் கொடுத்தா. ஏய் அண்ணா சாப்பிட்டியா? வச்சுக்கிறியா? சாப்பிட்டு தேங்காய் எங்க பட்டாசு வெடிக்கணுமா? இங்க இல்லை. தீபாவளி வந்து இல்லை அந்த இடத்துல சொல்லக்கூடாது. தனியாக வேற எங்கன்னா வாங்கிடணும். தீபாவளி பட்டாசு அந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஸ்லோலியா? ரொம்பல்ல ரொம்ப தண்ணியில் அது காலையில் கட்டிட்டு ஆட்டம் கரைக்கிறது நமக்கு ஈஸியாக போச்சு. கல் மேலே போட்டு அங்கங்கே கரைக்கு பதிலாக இது ஊற்று கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் காய்ஞ்சல். அப்படியே நம்ம நேரம் இருக்கும். ஆமாம் கொஞ்ச நேரம் மூடாத வச்சுட்டா கொஞ்சமாக இது பாதி மூடு பாதி கால்வாசி. ஓகேவா? நம்ம வந்து இன்னைக்கு சாயங்காலம் கூழ் எல்லாமே கரைச்சாச்சு, ரெடியாக இருக்குது, ஆஃப் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி நைட் வந்து கூழ் கரைச்சி சாமியாண்ட வச்சிட போகிறோம். நாளைக்கு காலையில் கூழ் கரைச்சி குழம்பு எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட போகிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை.
கூழ் வந்து கரைச்சிட்டோம். நம்ம கூழ் காசி எடுத்து வச்சாச்சு ரெடியாக. இப்போ அடுத்த வேலைலாம் நிறைய இருக்குது. நைட்டே வந்து எல்லா வேலையுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நாளைக்கு காலையில் நம்ம வந்து குழம்பு செஞ்சு கீரை செஞ்சுட்டு சாமி கும்பிட்றது ரெடி. சாமி கும்பிட்ற சைடில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சாமி வந்து நாளைக்கு வெறுமனே பூ மட்டும் போட்டுட்டு நம்ம வந்து சாமி பக்கம் போய் பூ மட்டும் போட போகிறோம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து மொச்சக்காய் வந்து ஊற போடணும். நைட்டே ஊற போட்டால் தான் அது வந்து நல்லா ஊறும். ஸோ வந்து மொச்சை வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டுட்டேன். அடுத்து துவைக்கிறதுக்கு பால் காசிகிட்டே இருக்கேன். தயிர் வந்து எப்பயுமே வந்து வீட்டில் தான் வந்து பண்ணி சாப்பிடணும். கடையில் வாங்கி சாப்பிட்டோன்னா அதனால் உடம்பு முடியாமல் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உடம்பு சரியில்லை அப்படின்னாலுமே வயிறு பிரச்சனை இல்லை ஜீரணாவில் இல்லை எது நம்ம போய் சொன்னாலுமே டாக்டர்கிட்ட அவங்க முதல்ல கடையில் வாங்கி தயிர் சாப்பிட்டீங்களா, தயிர் கடையில் வாங்கி சாப்பிடாத, அதை தான் முதல்ல சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து தயிர் வந்து எப்பவுமே வீட்டில் தான் செய்யணும், வீட்டில் தான் துவைக்கணும். ஸோ அதனால் வந்து பால் வந்து காசிகிட்டே இருக்கேன். தண்ணி ஊற்றாமல் நல்லா தண்ணி ஊற்றாமல் திக்காக வந்து பால் காய்ச்சிரும். ஸோ வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு வெதுன்னு இருக்கிறதுல நம்ம வந்து தயிர் வந்து கொஞ்சமாக ஊற்றி துவைச்சிட போகிறோம். அது நைட்டு ஃபுல்லாகவும் மொச்சக்காவும் ஊற போட்டாச்சு. பூஜை வேலை நடக்குது. அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் சுற்றி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூழ் வெளியே இருக்குது, அது ஆறிட்டு இருக்குது, அதை வந்து சாமியாண்ட வச்சிட போகிறோம். வச்சுட்டு காலையில் சீக்கிரமே எழுந்துக்கணும். ஒரு 9:30க்கெலாம் வந்து சாமி கும்பிடணும், கூழ் ஊற்றிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நடக்கணும். காயெல்லாம் அரைஞ்சிட்டோம்னாக்கா சீக்கிரம் செஞ்சுட்டு கீரை பொரியல் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போயிடும். சீக்கிரம் பூஜை வேலையை முடிச்சாச்சு. நைட்டே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். பூ கட்டுற வேலையிலேருந்து எல்லாமே முடிச்சிடுச்சு. பேட்ரி வந்து அப்படியே லோ ஆகிட்டே இருக்குது. ஸோ சீக்கிரம் படுத்து தூங்கிட்டு காலையில் பால் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வெதுன்னு நல்லா ஆறி இருக்கு. சூப்பராக ஆறி இருக்கு பாருங்க. நல்லா வெதுன்னு இருக்கு. இதில் வந்து உரமூறு ஊற்றிருக்கேன் நான். இதில் வந்து தயிர் ஊற்றிருக்கேன், உரமூறு வந்து ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த காய்ச்சின பாலை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த தயிரையும் பாலையும் அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டுமே வந்து ஒன்றா அப்படியே மிக்ஸ்டாகும். இந்த தயிரும் பாலும் வந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படியே வரும். அப்படியே மூடி வச்சுட்டோன்னா சூப்பரான கெட்டியான ஒரு தயிர் கிடைக்கும். தயிர் துவைச்சி வைக்கும்போது கொஞ்சம் தயிர் நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடியே தான் நம்ம வந்து தயிர் துவைக்கிறதுக்கு இருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் அது கொஞ்சம் தயிர் இருக்கும். அதை எடுத்து சில்லுன்னு போனதுக்கப்புறம் தான் தயிர் துவைக்கணும். சில்லுன்னு ஊற்றிட்டிங்கன்னா தயிர் துவையாது. இப்போ நான் அதே மாதிரி தான் எடுத்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். நாளைக்கு காலையில் நல்லா திக்கான தயிர் கிடைக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். ஆட்டாமல் ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் வந்து மொச்சக்காவும் ஊறுது. ஸோ எல்லாம் ரெடியாக இருக்குது. பூஜை வேலையும் முடிஞ்சிடுச்சு. நடுவீடு எல்லாமே பண்ணிட்டோம். காலையில் எழுந்து கீரை குழம்பு, அப்புறம் வந்து துள்ளு மாவு, அப்புறம் உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு உருண்டை பிடிப்போம். இதுதான் பண்ண போகிறோம். பண்ணி சீக்கிரமாகவே சாமி கும்பிட்டுற போகிறோம் காலையில். ஏன்னா 4வது வாரம் வந்து இங்கே சுற்றி எங்கள் வீடு ஃபுல்லாகவுமே சுற்றி வந்து திருவிழா தான் வச்சுருக்காங்க. எல்லாருமே வந்து கோயிலுக்கு போகத்தான் பார்ப்பாங்க. காலையில் கூழ் ஊற்றிட்டோன்னா சீக்கிரம் குடிச்சிட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் காலையில் ஒரு 9:30 10க்கெல்லாம் சாமி கும்பிட்ற மாதிரி பார்க்குறேன். முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவர்.